வணக்கம் மக்களை, டிஆர் அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம போன வகுப்புல என்னத்து போட்டிருந்தோம் அப்படின்னா 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம முதல் தேர்விற்கான, அதாவது நம்ம குரூப் 4க்கான இலவசமான டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜோட பேர் வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ். அதுல வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தோம் குரூப்ல, டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல இருக்கக்கூடிய 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை தான் போன வகுப்புல பாலிட்டியா போட்டிருந்தோம். அதற்கு முன்ன கிளாஸஸ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தனிவெட்டி மற்றும் தனிமங்கள் சேர்மங்கள் மற்றும் 6th ஸ்டாண்டர்ட் கூடிய கிளாஸஸ் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான வகுப்புல என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாலிட்டி கிளாஸஸும் 11th 12th இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடியில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் இன்னும் குரூப்ல ஜாயின் பண்ணல சார், நான் இப்போ ஜாயின் பண்ணலாம், தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாத நண்பர்களுக்கு கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணால் மட்டுமே போதும். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குரூப்ல தெளிவாக சொல்லப்படும். இன்னைக்கான வகுப்புக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு, அந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதுல இருந்து மேக்சிமம் எல்லா வட்டமும் 2 கொஸ்டின் வந்துடும். பாலிட்டியில இருந்தே மொத்தம் 6 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல இந்த பாடத்துல இருந்தே ஒரு 2ல இருந்து 1 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை யாரு கொண்டு வந்தான் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய முன்கதை தெரியணும், அது ஏன் வந்துச்சு. இந்த 2 கேள்வியும் நம்ம பார்த்துட்டாலே அந்த பாடம் ஈஸியாயிடும். ஃபர்ஸ்ட், அரசியல் அமைப்பு அப்படின்னா ஒவ்வொரு நாடும் தங்களது மக்களை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த மாதிரியான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டம் அல்லது ஒரு தொகுப்பை தான் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். சரி சார், இதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா, யுஎஸ்ஏ, அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா தான் இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை முதல்ல கொண்டு வந்த நாடு எது? யுஎஸ்ஏ. இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ பார்த்துக்கோங்க. ஏன் அரசியல் அமைப்பு முக்கியம் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய மற்ற தீய செயல்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு நம்ம திசை மாறிடுவோம். அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கு அரசியல் அமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த இது இப்படிதான் செயல்படணும், மெஜாரிட்டி பீப்புளுக்கு எது நல்லதோ அதுதான் அரசியல் அமைப்பு சொல்லுது. ஸோ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. இப்ப அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி போன வகுப்புல கதையா சொல்லியிருப்போம், இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி சொல்லுவோம். இந்த அரசியல் அமைப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 1946ல அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது பிரிட்டிஷர்ஸ் தான் 46ல இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒரு அரசியல் அமைப்பு எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்குது. அந்த குழுவுடைய பேர் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை. ஸோ அரசியல் அமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லி ஒரு அமைப்பு அமைக்குது. அதுல மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. 381. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ஸோ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 292 பேர் மாகாண பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ மாகாணத்திலிருந்து 292 பேர் எடுக்கப்படுறாங்க. சரி சார், இந்த 292 பேர் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 1,00,000 ஸோ அப்ப அந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடியதுல இருந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து, இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, இப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா தேனியிலிருந்து ஒருவர், மதுரையிலிருந்து ஒருவர், அந்த பாப்புலேஷனை பொறுத்து அதுல இருந்து ஒருவர் எடுக்கப்படுறாங்க. அப்படிதான் இந்த 292 பேர் மாகாணங்களில் இருந்து பிரதிநிதியாக எடுக்கப்படுகின்றனர். ஸோ மாகாணங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 292. அடுத்து 93 பேர் சுதேசி அரசு பிரதிநிதிகள், நியமன பிரதிநிதிகள். சுதேசி அரசு பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 93 பேர். அடுத்து பாலஸ்தீனம் சார்பில் இருந்து 1 பேரும், மாகாண ஆணையர்கள் இருந்து 3 பேரும் எடுக்கப்படுகிறார்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்க, மொத்தம் 389 பேர். ஸோ 292 பேர் எங்க இருந்து? மாகாண பிரதிநிதிகளாகவும், 93 பேர் சுதேசி அரச நியமன உறுப்பினர்களாகவும், 1 பாலஸ்தீனத்தில் இருந்தும் 3 மாகாண ஆணையர்கள், மொத்தம் 389 உறுப்பினர்கள். சரி, இப்போ உறுப்பினர்கள்லாம் வந்தாச்சு, எல்லாம் அந்த பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி 1946ல முதல் கூட்டம் நடைபெறுது. ஸோ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பன்னு கேட்டா
கண்ணை மூடிட்டு அடிக்கணும். 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. சரி, இப்ப இதுக்கு எந்த ஒரு கமிட்டினாலும் சரி, எந்த ஒரு குழுனாலும் சரி, எந்த ஒரு அமைப்புனாலும் சரி, அதுக்கு தலைவர் ஒருத்தர் இருந்தா தான் அந்த வழி நடத்தி செல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் இந்த அரசியல் நிர்ணய சபையை இந்த வேலைகள்லாம் போயிட்டு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே இறந்த காரணத்தினால நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவராக சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க, சச்சிதானந்த சின்ஹாவை. அவர் இறந்து போயிடுறார். இறந்து போன காரணத்தினால நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது நம்மளுக்கு கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டா ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு கேட்டா சச்சிதானந்தா சின்ஹா. புரியும் நினைக்கிறேன். அடுத்து இப்ப தலைவர் வந்தாச்சு, இப்ப துணைத் தலைவர் வேணும். 2 பேர் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்காங்க. ஒன்னு ஹச்சி முகர்ஜி, இன்னொன்னு வி.டி. கிருஷ்ணமாச்சாரியார். ஒன்னு ஹச்சி முகர்ஜி, இன்னொன்னு வி.டி. கிருஷ்ணமாச்சாரியார். இந்த 2 பேர்த்தையும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, இப்ப தலைவர் வந்தாச்சு, துணைத் தலைவர் வந்தாச்சு. சரி சார், உட்கார்ந்து ஒரே நாள்ல எழுதிட்டாங்களான்னு கேட்டா அப்படிலாம் எழுதல. இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்கு 11 அமர்வுகள்லாம் 11 தடவை உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை நாள்? 166 நாள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை அமர்வுகள் உட்கார்ந்தாங்க? 11 அமர்வுகள், 166 நாட்கள். எத்தனை அமர்வு? 11 நாட்கள், 166 அமர்வுகள் நடைபெற்றிருக்கும். சரி சார், இந்த அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா, போன வீடியோல சொல்லிருக்கோம், இந்த இப்பயும் சொல்றேன், 64 லட்சம். எவ்வளோ? 64 லேக்ஸ். 64 லட்சம் அப்படிங்கிறது இப்பயே பெருசு. அப்ப அந்த காலத்துல அது எவ்வளவு செலவுன்றத பாத்துக்கோங்க. 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 389 உறுப்பினர்கள்ல இன்னொரு முக்கியமான என்னது அப்படின்னா, பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 15 பேர். பெண்கள் இந்த 389 பேர்ல 15 பேர் இருந்திருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையில. இப்ப 11 அமர்வு, 166 நாள் நடைபெறுது. 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. சரி சார், இப்ப எழுதுறோம். நம்ம எழுதுனாலே பல அடித்தல் திருத்தல் வரும். அப்ப அரசியல் அமைப்புங்கிறது பெரும்பான்மை மக்களுக்கு. அப்ப எவ்வளவு முறை திருத்தம் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. 2473 திருத்தங்கள். இப்ப இல்ல, அப்ப எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இது எழுதுனா இது உங்களுக்கு பாதிக்கும், அப்ப மாத்துங்க அப்படின்னு அந்த மாதிரி. எவ்வளவு? 2473 திருத்தங்கள். சரி, இப்ப இதுல 389 பேர் இருக்காங்க சார். அவங்க சொல்றது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. கடைசியா ஃபைனல் பண்ணது யாரு? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சட்ட வரைவு குழுன்னு சொல்லி ஒரு குழு. நிர்ணய சபைங்கிறது வேற, சட்ட வரைவு குழு அப்படிங்கிறது வேற. இவங்க தான் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள். கடைசி ஃபைனல் டிசிஷன் இவங்ககிட்ட தான் வரும், அரசியலமைப்பு சம்பந்தமானது. சட்ட வரைவு குழுவுல எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 7 பேர்கள். சட்ட வரைவு குழுவுல மொத்தம் 7 பேர்கள் இருந்தாங்க. சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சட்ட வரைவு குழுவின் தலைவர். மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். நல்லா புரிச்சுக்கோங்க. 2 சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டா அம்பேத்கர். சட்ட நிர்ணய சபை இருக்கு இல்லையா, நிர்ணய சபையோட தலைவர் யாரு? நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் மற்றும் முதல் தலைவர் யாரு? சச்சிதானந்தா சின்ஹா. குழப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம எங்க இருந்து வந்துச்சு, எத்தனை மாகாண பிரதிநிதிகள், யாரெல்லாம் இருந்தாங்க, எவ்வளவு செலவழிச்சாங்க, எத்தனை அமர்வுகள் நடைபெற்றது, எவ்வளவு நாட்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, எத்தனை திருத்தங்கள் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், இந்த டிசம்பர் மாசம் 9 நவம்பர் 26 1949 அன்னைக்குதான் இவங்க போய் தங்களுடைய எழுதிய அந்த அரசியலமைப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசிடம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால் 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி.
ஆனால் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டா 1950 ஜனவரி மாதம் 26 ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. சோ இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு, எத்தனை காலங்கள் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். சோ 2 years 11 months 11 மாதங்கள் 18 நாட்கள் நடைபெற்றிருக்கும். ஸோ 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் நடைபெற்றிருக்கும். எந்தெந்த எதுக்கு இடைப்பட்ட ஆரம்பிச்சது 1946 டிசம்பர் 9 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான 1950 நவம்பர் மாதம் 26 இடைப்பட்ட இந்த நாட்கள் தான் 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இப்ப அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அதுல என்னெல்லாம் இருந்துச்சு, மொத்த சுருக்கத்தையும் பார்த்துட்டோம். இப்ப முகவரை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை இதுக்குள்ள போகலாம். இப்ப எப்படி எல்லாம் உருவாச்சு என்னன்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப முகவுரை பார்க்கலாம். முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்னா பிரியாம்பல், இங்கிலீஷ்ல பிரியாம்பல். முகவுரை இப்ப நம்ம ஒரு கடிதம் எழுதினாலுமே அதுல என்ன சொல்லுவோம், முன்னுரை கொடுப்போம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு தொடக்கம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றை தான் முகவுரை. அரசியல் அமைப்புக்கும் ஒன்று இருக்கு, அதற்கு பெயர் முகவுரை. அதாவது அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், அறிமுகை அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்றேன். அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டணும், முகவுரை. சோ அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது, முகவுரை. இந்த முகவுரை எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1947 ஜனவரி மாதம் 22 நேரு இருக்காரு இல்லையா, நேருவுடைய குறுக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில இந்திய நிர்ணய சபை இருக்கு, அரசியலமைப்பு நிர்ணய சபை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்ப, ரொம்ப முக்கியம், யாருடைய தீர்மானம், நேருடைய தீர்மானம். எந்த வருடம், 1947 ஜனவரி மாதம் 22 எந்த அமைப்பு ஏற்றிருக்கோம், இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றிருக்கோம். அதன் அடிப்படையில தான், குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் முகவரை அமைக்கப்பட்டுள்ளது. சோ இதுவரைக்கும் முகவரையில ஒரே ஒரு முறை, இன்னைக்கு டேட் வரைக்குமே முகவரையில ஒரே ஒரு முறை தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சோ இந்தியாவின் அரசியல் அமைப்பில் உள்ள முகவரியில் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது, 2 முறையா 3 முறையா 1 முறையான்னு கேட்டா கன்ஃபார்ம் 1 முறை தான். இன்னைக்கு தேதி வரைக்கும். எப்ப, 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப, 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுல, முகவரியில கொண்டு வந்திருப்பாங்க. எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுல சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சோ சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகளை அரசியலமைப்பு முகவுரையில சேர்ப்பதற்காகத்தான் 76 42வது சட்ட திருத்தத்துல முகவரியில ஒரு சட்ட திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அந்த 3 வார்த்தை என்ன, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 1789 பிரெஞ்சுல ஒரு புரட்சி நடைபெறும். அந்த புரட்சியில மக்கள் இந்த 3 வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. எப்ப, எங்கிருந்து எடுக்கப்பட்டது, 1789 பிரெஞ்சுல ஒரு புரட்சி நடைபெறும். அங்க மக்கள் முழங்கிய முழக்கங்களில் அந்த 3 வார்த்தைகளை தான் நம்ம இப்ப சேர்த்திருப்போம். 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவின் முகவுரையில ஒரே ஒரு முறை திருத்தம் பண்ணியிருப்போம். அடுத்து முகவுரையில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மக்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது முகவுரையிலே தெரியும். அதை ஸ்டார்டிங்கே இந்திய மக்கள் ஆகிய நாம், அதாவது நம்மளுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ், நம்ம தான் அரசே நிர்வகிக்கிறோம். அதாவது மறைமுக மக்களாட்சி, நம்ம நேரடியா போய் பங்கு பெறட்டாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் நம்மளை ஆளுகிறார்கள். ஸோ இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையில தான் முகவுரையே தொடங்கும். ஸோ அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வரிசை மாற்றி படிச்சிடவே கூடாது, மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இந்த வரிசை கண்டிப்பாக கேட்பாங்க. நம்மளுடைய முகவரியில ஒரு வரிசையாக நம்மளுடைய இதை சொல்லியிருப்பாங்க. என்னது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. என்னது, இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. நல்லா ஒரு சொல்லுங்க, இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த அமைப்பு இப்படியே தான் இருக்கணும். இந்த ஆர்டர் மாத்திடக்கூடாது. ஆர்டரை மாத்தி சஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சரியான ஆர்டர் எதுன்னு கேட்டா அடிச்சு விட்டணும். இதை கரெக்டா பார்த்து இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம், முகவரினா என்ன, அதுக்குடைய அர்த்தம் என்ன, எங்கிருந்து இருக்கப்பட்டது, எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது, யார் இந்த முகவரிக்கு போய் கொடுத்தது, யாரு, நேரு அவர்கள். சோ முகவரை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். குடியுரிமைனா என்னன்னு தெரியணும். குடியுரிமை அப்படின்னா ஒரு நாட்டில்
வசிப்பதற்காக அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமையை தான் குடியுரிமை. சோ குடியுரிமையை பத்தி 2வது பகுதியில சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை 5 முதல் 11 வரை ஆர்டிகல்ஸ் வந்து எதை பத்தி சொல்லுது? குடியுரிமையை பத்தி சொல்லுது. எத்தனாவது பகுதி? 2வது அட்டவணை. சோ 2வது பிரிவு. இந்த குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் இல்லையா, அந்த சிட்டிசன் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர். சோ நகர அரசில் வசிப்பவர். சோ குடியுரிமை என்ற வார்த்தையானது சிவிஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதன் அர்த்தமானது நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமை பெறுவதற்காக சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க 1955ல. எப்படி எல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் குடியுரிமை சட்டம் 1955. இது வரைக்குமே குடியுரிமை சட்டம் 8 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சோ குடியுரிமை சட்டம் 8 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முதலில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955வது வருடம். கடைசியாக எப்ப அதுக்கு திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019ல இருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, நம்ம பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து 2019ல ஒரு குடியுரிமை திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் கடைசியாக நடைபெற்ற குடியுரிமை திருத்த சட்டம். சோ முதலில் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. கடைசியாக 2019ல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. குடியுரிமை பெறுதல். சோ இப்போ ஒரு குடியுரிமை இந்தியாவில நான் ஒரு குடியுரிமை பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அதைதான் குடியுரிமை பெறுதல்ல பார்க்க போறோம். 5 வழிகள் இருக்கு. சோ குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வேஸ் இருக்கு? 5 வழிகள், 5 வேஸ் இருக்கு. அதுல முதல் இது என்ன அப்படின்னா பிறப்பின் மூலம். பிறப்பின் மூலம். இப்ப இந்தியாவில நான் பிறந்திருக்கேன், பட் எனக்கு குடியுரிமை இருக்கு. அதுக்கு ஒரு கண்டிஷன். 1950 ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கோ அல்லது அதுக்கு அப்புறம் பிறந்த அனைவருக்குமே பிறப்பின் மூலம் குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. எப்ப? 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு அப்புறமோ பிறப்பின் மூலம் குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரி. 2 வம்சாவளி. இப்ப வெளிநாட்டுல ஒரு குழந்தை, இந்தியா குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த டயத்துல அவங்க அப்பா வந்து இந்தியாவில இருந்தாரு அப்படின்னா, அதாவது இந்தியாவில் குடியுரிமை வைத்திருந்தால் அந்த குழந்தைக்கான குடியுரிமை வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வம்சாவளி குடியுரிமை அப்படின்னா இப்ப வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, இந்தியாவை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிற டயத்துல அவங்க அப்பா வந்து இந்தியாவில குடியுரிமை வச்சிருந்தாருன்னா அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலம் குடியுரிமை வழங்கப்படும். அடுத்து பதிவின் மூலம். முறையான ஆவணங்கள் மற்றும் முறையான என்ன அரசு கேட்குதோ அதெல்லாம் கொண்டு போய் ஒரு பதிவின் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? இந்திய குடியுரிமை, எந்த நாட்டோட குடியுரிமை வாங்கலாம். அடுத்து இயல்பு உரிமை அப்படின்னா இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன், இப்ப நான் ஒரு அமெரிக்காலயோ வேற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி நான் போய் விண்ணப்பிக்கிறது. அதாவது இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் இங்கதான் இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இயல்பு உரிமை கேட்கறது. விண்ணப்பித்து பெறுவது இயல்பு உரிமை. பதிவின் மூலம் பெறுவது குடியுரிமை. வம்சாவளினா என்ன? அவங்க அப்பா இந்திய குடிமகனா இருக்கணும். அவர் இந்த குழந்தை பிறந்த டயத்துல பிறப்பின் மூலம் வந்து ஜனவரி 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தியாவில பிறந்த அனைவருமே பிறப்பு உரிமை பெற முடியும். அடுத்து 5 பிரதேச இணைவு. அது என்ன பிரதேச இணைவு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 1962ல புதுச்சேரி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய புதுச்சேரி இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியா வந்து இணைச்சிருக்கோம். அப்ப அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குடியுரிமை தரணும். சோ பிரதேச இணைவு, ஏதாவது ஒரு பகுதியை இந்திய ஆக்கிரமிப்பு செய்தாலோ அந்த பகுதிகளுக்கு இயல்பாகவே குடியுரிமை கொடுக்கப்படும். அதுதான் பிரதேச இணைவு. சோ 5 வழிகளை குடியுரிமை கொடுக்கலாம். ஒண்ணு பிறப்பின் மூலம், பதிவின் மூலம், வம்சாவளி, இயல்புரிமை, பிரதேசங்கள் இணைவு. சரி, கொடுக்கறதுக்கு 5 வழி இருக்கு. இப்ப புடுங்குறதுக்கு 3 வழி இருக்கு. சோ இயல்புரிமை கொடுத்தாச்சு, அதை எடுக்கிறதுக்கு 3 வழிகள். என்னென்னது? துரத்தல். இப்ப நான் வந்து இங்க இந்தியால இருக்கேன், இப்ப நான் வந்து வெளியூருக்கு போயிடுறேன், வெளி நாடுகளுக்கு போறேன் அப்படின்னா, ஒரு சவுதி அரேபியா போறேன் அப்படின்னா என்னுடைய குடியுரிமை நானாக முன் வந்து இந்த மாதிரி அந்த நாடுக்கு போறேன், எனக்கு இங்க வேணான்னு சொல்லி துறந்துட்டு போறதுதான் துரத்தல். 1. 2வது வந்து முடிவுறச் செய்தல். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய இங்க இருந்துகிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம போய்
வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்கினார் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்டுரும். ஸோ துரத்தெல்லாம் தாமாக முன் வந்து சொல்றது, முடிவுற செய்தல எதுவுமே சொல்லாம அங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கப்ப இங்க இருந்து அங்க அந்த சிட்டிசன்ஷிப்பை காலி பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து இழத்தல் அப்படின்னா சட்டத்திற்கு புறமாக ஏதேனும் வேலைகள் செஞ்சால் அல்லது கொள்ளை மோசடி இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் கவர்மெண்ட் வந்து கோர்ட் வந்து அவருக்கு சிட்டிசன்ஷிப்பை எடுத்துரும். எடுத்துக்காட்டு சிட்டிசன் படம் அஜித் குமார் நடிச்சார் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா கடைசி தீர்ப்பு இதுதான் தான் இருக்கும், குடியுரிமையை அவங்கள இருந்து புடிங்கிருங்க. ஸோ அதுதான் இழத்தல்ங்கிறோம். ஸோ குடியுரிமைனா என்ன பார்த்துருக்கோம். எந்த ஆர்டிகல்ஸ் 5 முதல் 11 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எந்த மொழியிலிருந்து வந்துச்சு, எந்த வழிகளில் பெறலாம், எந்த வழிகள்ல இருந்து எடுக்கப்படுகிறது சொல்லி குடியுரிமையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடிப்படை உரிமைனா என்ன? அடிப்படை உரிமைனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒரு உரிமையை தான் அடிப்படை உரிமை அப்படிங்கிறோம். இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எதுல இருக்கு? ஆர்டிகல்ல பகுதி 3ல 12 முதல் 35 வரை உள்ள ஆர்டிகல் அனைத்துமே அடிப்படை உரிமையை பத்தி சொல்லுது. ஸோ எதை பத்தி? 12 இருந்து 35 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அடிப்படை உரிமை சொல்லுது. இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கறத இந்த டேர்ம்ஸை நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா USA அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம். முதல்ல நம்ம உருவாக்கப்பட்ட அதாவது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்மளுடைய அரசியல் அமைப்புல மொத்தம் 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. அதுக்கப்புறமாக 1978ல 44வது சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. எதற்காக அப்படின்னா இந்த 7 அடிப்படை உரிமையில சொத்துரிமைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த சொத்துரிமையை தூக்கி பகுதி 17ல 300A கீழே அந்த அடிப்படை உரிமை, சொத்துரிமைக்கு வந்து அடிப்படை உரிமை தேவையில்லை, அதை வந்து சட்ட உரிமையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த டயத்துல வந்து ஆட்சிக்கு வந்த மொரார்ஜி தேசாய் வந்து அந்த டயத்துல ஆட்சிக்கு வைப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய நிலங்களை கையகப்படுத்துவார் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு. அப்ப சட்டம் இப்ப சொத்துரிமை என்கிட்ட இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை எதிர்க்கலாம். அப்ப அந்த டயத்துல என்ன பண்ணுவார் மொரார்ஜி தேசாய், அப்படியா அப்ப அந்த சொத்துரிமையை தூக்கி சட்ட உரிமையாக மாத்துங்க அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டதுதான் இந்த சொத்துரிமை. இதுக்கு பேக் ஸ்டோரி இதுதான். ஸோ எப்போ மாத்திருப்பாங்க? 1978 44 சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை சட்ட உரிமையாக மாற்றியிருப்பார்கள். இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் அடிப்படை உரிமை. இந்தியாவின் திறவுகோல் அப்படின்னா முகவுரை. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க? அடிப்படை உரிமை. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சரி, இப்ப அடிப்படை உரிமைனா என்னன்னு பார்த்திருக்கோம். எந்த ஆர்டிகல்ஸ் வருது? இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த அடிப்படை உரிமையில 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. என்னென்னது அப்படின்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சாரம் உரிமை மற்றும் நீதிமன்றத்திற்கு எதிரான உரிமை சொல்லி 6 உரிமைகளை நம்ம பிரிக்கலாம். இதுல சமத்துவ உரிமை உங்களுக்கு தெரியும். 14 என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 இனம், மொழி, பாலினம் ஆகியவற்றால் வேறுபாடு காட்டக்கூடாது. 16 என்ன சொல்லுது? 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. 16 வந்து பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் முக்கியத்துவம் தரணும். 18 என்ன சொல்லுது? இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால இதை நம்ம மேக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணா, இது புக்கிலே கொடுத்துருக்காங்க டேபிள் வைஸா, அதை நீங்க படிச்சாலே போதும். சுதந்திர உரிமையில என்ன சொல்லுது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன சொல்லுது? ஆர்டிகல் 32 ரொம்ப முக்கியம். அதாவது ஒருவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை என்னது அப்படின்னா ஆர்டிகல் 32. அது என்ன சொல்லுது? அரசியல் அமைப்பின் ஆன்மா, இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அந்த அடிப்படை உரிமையின் ஆர்டிகல் 32 சொல்லப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒன்வேர்டு வந்து என்னது அப்படின்னா அரசியல் அமைப்பின் ஆன்மா என்று சொல்லப்படுவது எது? ஆர்டிகல் 32. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று சொல்லப்படுவது உச்ச நீதிமன்றம். ஸோ அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டா உச்ச நீதிமன்றம். அரசியல் அமைப்பின் ஆன்மா எது? இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னா ஆர்டிகல் 32 நீதிமன்றத்துக்கு எதிரான உரிமை. ஸோ அடிப்படை உரிமை என்னன்னு பார்த்துட்டோம். இது புக்ல இருக்கு, அந்த டேபிள்ஸை நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஆர்டிக்கல் வந்து பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ற ஒண்ணும் இல்லை, இருக்கதான் சொல்ல போறோம். அவ்வளவுதான். அடிப்படை உரிமைங்கிறது என்ன முடிச்சிட்டோம். பேராணைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகல் 32 பத்தி பார்த்தோம். அதே மாதிரி பேராணை அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரசாங்கம் வெளியிடக்கூடிய சட்டங்கள் வந்து மக்களுக்கு திருப்திகரமாக இல்லை அல்லது பிரயோஜனமாக இல்லை அப்படின்னா எந்த சட்டத்தையும் வேணுமா அவங்களுக்கு அதாவது நிப்பாட்ட முடியும். அதற்கு ஒரு 5
பேராணைகளை வெளியிடுகிறது. என்னென்ன அப்படின்னா ஆட்கொணர்வு பேராணை, அதாவது ஹேபியஸ் கார்பஸ், அதாவது சட்டத்திற்கு புறமாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பேராணை தான் ஆட்கொணர்வு பேராணை. அடுத்து கட்டளை உறுத்தும் பேராணை, அடுத்து தண்டனை உறுத்தும் பேராணை, 4வது ஆவண கேட்பு பேராணை, 5 தகுதி வினவும் பேராணை. ஸோ பேராணைகள் 5 வகைகள் இருக்கு. ஸோ ஆட்கொணர்வு பேராணை, கட்டளை உறுத்தும் பேராணை, தலையுறுத்தும் பேராணை, ஆவண கேட்பு பேராணை, அடுத்து தகுதி வினவும் பேராணை. அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பகுதி 4ல 36 முதல் 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அரசு நெறிமுறை கோட்பாடை பத்தி சொல்லுது. இது 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 1 சமதர்மம், 2 காந்தியம், 3 தாராள அறிவு சார்ந்தவை. ஸோ ஃபர்ஸ்ட் சமதர்மம், 2 காந்தியம், 3 தாராள அறிவு சார்ந்தவை. அம்பேத்கர் இதுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம். அம்பேத்கர் இதை என்ன என்று சொல்கிறார்? புதுமையான சிறப்பு அம்சம் என்று சொல்லப்படுவது எதுன்னு கேட்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடு, அரசியலமைப்பின் திறவுகள் முகவுரை, அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் 32, அரசியலமைப்பின் சிறப்பம்சம் எதுன்னு கேட்டா அது அரசு நெறிமுறை கோட்பாடு. இது கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் இல்லை, எந்த ஒரு சட்டமும் இல்லை. இப்ப அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டுக்கு போய் கண்டிப்பா அது நடந்தே ஆகும் சொல்லலாம். ஆனா கோர்ட்டுக்கு போனா இங்க நடக்காது. இது அரசுக்கு ஒரு நெறிமுறை தான். நீங்க செய்யணும், நல்ல வழியில செய்யணும் அப்படின்றது ஒரு நெறிமுறை தான். அடுத்து ரொம்ப முக்கியம், 2002ல 86வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அடிப்படை உரிமையில 21A கீழே தொடக்க கல்வியை சேர்த்திருப்பாங்க. அந்த தொடக்க கல்வியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி, முன் மழலையர் கல்வி கட்டாயம் மாநிலங்கள் தர வேண்டும் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் சேர்த்திருப்பாங்க. அது 2002 86வது சட்ட திருத்தத்துல சேர்த்திருப்பாங்க. அது நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 21A. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது அவ்வளவுதான். அதே மாதிரி பேராணைகள் 5 பேராணைகள் இருக்கு. அடுத்து அடிப்படை கடமைனா என்ன? அதாவது அடிப்படை கடமையை நம்ம அரசியலமைப்பு உருவாக்கின டைம், அதாவது 50களில் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அரசியல் கடமைன்றது ஒண்ணு அரசியல் அமைப்புல கிடையவே கிடையாது. எப்ப இதை கொண்டு வராங்க அப்படின்னா 1976ல சர்தார் ஸ்வாரன் சிங். சர்தார் ஸ்வாரன் சிங் சொல்லி ஒரு கமிட்டி ஒண்ணு அமைக்குது. அந்த கமிட்டி தான் அடிப்படை கடமைன்னு ஒண்ணு நம்மளுக்கு சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யுது. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுதான் நம்ம 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமையை அரசியலமைப்புல சேர்த்திருப்போம். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமை. அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்திடம் எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமை ரஷ்யாவில எடுத்திருப்போம். எந்த கமிட்டி சொல்லுது? சர்தார் ஸ்வாரன் சிங் கமிட்டி. எப்ப அடிப்படை கடமை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம். சரி, இப்ப திருத்தம் கொண்டு வந்துட்டீங்க, ஆனா சேர்க்கணுமே, ஆர்டிக்கல் எல்லாம் ஃபைனல் ஆகி முடிஞ்சு. இப்ப சேர்க்கணும். எதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடு 4Aன்னு ஒரு பகுதியை போட்டு அதுல 51A அதற்கு கீழே அரசின் கடமையை, அடிப்படை கடமையை சேர்க்கிறாங்க. எந்த பகுதி? 4A. எந்த பிரிவு? 51A. தமிழ்நாடு அரசின் அடிப்படை கடமை என்னங்கிறது பார்த்துட்டோம். அதுல 10 அடிப்படை கடமைகள் இருக்கு. அது புக்குல இருக்கு, நீங்க வாசிச்சுட்டுங்க. அடுத்து மத்திய மாநில உறவுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாட்சி நாடு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று, 2 இருக்கு. 2ம் சேர்ந்துதான் ஆட்சி நடத்தப்படுகிறது. மத்திய மாநில உறவுகளை பத்தி 7வது அட்டவணை சொல்லப்படுகிறது. 7வது அட்டவணை இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசு டாக்டர் கருணாநிதி தலைமையில 1969ல ராஜமன்னார் குழுன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. 7வது அட்டவணையில இருக்கு 3 பகுதிகள்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல்ல 100 இருக்கு, மாநில பட்டியல்ல 61, பொதுப்பட்டியல்ல 52. இப்ப இந்த மத்திய பட்டியல்ல நாடாளுமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஓகே, மாநில பட்டியல்ல மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் நாடாளுமன்றம் வேண்டும் என்றால் சட்டம் இயற்ற முடியும். ஆனா பொதுப்பட்டியல்ல நாடாளுமன்றம் ஒரு கொண்டு வருது, மத்திய மாநிலம் ஒண்ணு கொண்டு வருது. 2க்குமே ஒத்து போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை.
இப்ப ஸ்டேட் ஒண்ணு சொல்லுது, சென்ட்ரல் ஒண்ணு சொல்லுது அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில அது கருத்து வேறுபட்டுச்சுன்னா சென்ட்ரல் என்ன சொல்லுதோ அதுதான் கடைசியில ஃபைனல் ஆகும் பொதுப்பட்டியல்ல. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். நம்ம இப்போடைய கல்விக் கொள்கை மாநில பட்டியலில் இருக்கா பொதுப்பட்டியலில் இருக்கான்னு கேட்டா 1976 முன்னாடி வரைக்கும் மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம நிறைய பேர் கல்விக் கொள்கை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநில கொள்கை மாநில பட்டியலில் வேணும்னு சொல்லி போராடுறோம் இல்லையா, அது எப்படி மாறுச்சு அப்படின்னா 1976 42 சட்டத்திருத்தம் கொண்டு வருவாங்க. அதுல கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், அதே மாதிரி வனவிலங்குகள் மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இல்லாம பாக்கி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொண்டு போய் மாநில பட்டியலிருந்து இருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. ஸோ மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தியாச்சு. எதை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், விலங்குகள், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிற நீதிமன்றங்கள் அனைத்துமே மாநில பட்டியலிருந்து தூக்கி மத்திய பட்டியலில் மாத்திட்டாங்க. எந்த வருடம் 1976 42 சட்டத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ அடிப்படை கடமைனா என்னன்னு பார்த்துட்டோம், மத்திய மாநில உறவுகள்னா என்னன்னு பார்த்துட்டோம். சோ அடிப்படை அரசு நெறிமுறை கோட்பாடு எங்கிருந்து வரப்பட்டது? அயர்லாந்து. அடிப்படை கடமை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்யாவிடம். எந்த கமிட்டி? ஸ்வாரன் சிங் கமிட்டி 1976 கொண்டு வந்திருப்பாங்க. மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக கருணாநிதி கொண்டு வந்த ஒரு குழு பேருல ஒரு கமிட்டி 1969 ராஜமன்னார் குழு கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி மத்திய மாநில உறவுகள் 3 பிரிக்கலாம்: மத்தியம், மாநிலம் மற்றும் பொதுப்பட்டியல். மத்தியத்துல 100, மாநிலத்துல எவ்வளவு? 51, 61, பொதுப்பட்டியல்ல 52. அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகளை பற்றி பகுதி 17 343 முதல் 351 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லுது. எதை பத்தி சொல்லுது? அலுவலக மொழிகள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 14 அலுவலக மொழிகள் தான் இருந்துச்சு. இப்ப 22 அலுவலக மொழிகள் இருக்கு. தற்போது அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. 22 மொழிகள். அலுவலக மொழிகளுக்கான ஆர்டிகல் இது 343 to 351. அலுவலக மொழிகள் 2004 வருடம் செம்மொழிக்கான மாநாடு நடைபெற்றிருக்கும். அதுல 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா தமிழ் மொழி 2004 வருடம் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம் இதெல்லாம் 6 மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். அவசர காலம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அவசர காலம் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலை அப்படின்னா வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்தியாவுக்கு, சீனா அந்த மாதிரி மற்ற போர்கள், உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுறப்ப குடியரசுத் தலைவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா ஆர்டிகல் 352 படி அவர் தேசிய அவசர நிலையை அறிவிப்பார். அப்படி அறிவிச்சார் அப்படின்னா இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடைபெறும். சில அடிப்படை உரிமைகள் இதனால் பாதிக்கப்படும், நிறுத்தப்படும். எடுத்துக்காட்டு ஆர்டிகல் 19 இருக்கு இல்லையா, 19 என்ன சொல்லுது? இந்தியாவில் எங்க வேணுமோ வசிக்கலாம், தொழில் செய்யலாம், பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை இதெல்லாம் நிப்பாட்டப்படும். சில அடிப்படை உரிமைகள் மாற்ற முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ தேசிய அவசர நிலை என்ன? வெளியிலிருந்து ஒரு போரோ இல்லை வெளி ஆக்கிரமிப்போ வந்தால் இந்திய குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படுவது தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் 352. சரி, இவர் அறிவிச்சா மட்டும் போதாது, இது நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான் இது செயல்பாட்டில் இருக்கும். ஓகே. அடுத்து மாநிலத்தில் அவசர நிலை அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வந்து அரசியல்ல வந்து ஏதேனும் ஒரு குழப்பம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா ஆளுநர் இருக்கார் இல்லையா, ஆளுநர் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து குடியரசுத் தலைவருக்கு கொடுப்பார். அதை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டு ஓகே இங்க வந்து தமிழ்நாட்டுல நிலவரம் சரியில்லை அப்படின்னால் அவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்துவார். இந்த 356 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேரில் மாநிலத்தில் ஆளுநருடைய ஆட்சி நடைபெறும். அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு வேலை இல்லை. ஸோ சட்டம் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு தவறும் போது ஆளுநர் போய் குடியரசுத் தலைவரிடம் சொல்லுவார். குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை மாநிலத்தின் தலைவராக நியமிப்பார். அவருடைய ஆட்சி நடைபெற்றால் எந்த ஆர்டிகல் சொல்லுது? 356. அடுத்து நிதி சார்ந்த அவசர சட்டம் அப்படின்னா 360. இப்ப இந்தியாவுக்கு பினான்சியலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டிகல் 360 கொடுப்பாங்க. சொல்லிட்டாங்க அப்படின்னா அமைச்சர்கள் மற்றும் நீதிபதிகள் மற்ற யாரெல்லாம் உயர் பதவியில் எல்லாத்துக்குமே 50% இருந்து 1/3 தான் சம்பளம் கொடுக்கப்படும். இது வரைக்கும் இது அறிவிக்கப்படல. இது நிதி சார்ந்த அவசர நிலை. அடுத்து சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம்.
அதுதான் சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க. இது பகுதி 20 368 ஆர்டிகல் சொல்லுது. சோ சட்ட திருத்தத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 368. எந்த பகுதி? 20. சோ சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். 368 படி நம்ம சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். சட்ட திருத்தம் யாரால கொண்டு வர முடியும்? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். சட்டமன்றம் கொண்டு வர முடியாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நாடாளுமன்றம் மட்டுமே சட்ட திருத்தம் செய்ய முடியும். சட்டமன்றம் சட்ட திருத்தம் செய்ய முடியாது. இப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க மசோதா அப்படின்னா அதுல சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள 2 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்தால் மட்டும்தான் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சோ சட்ட திருத்தம்னா என்னன்னு தெரியணும். ஆர்டிகல் 368 சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லுது. மாநில அரசுடைய அவசர சட்டம் 356, நிதி சார்ந்தது 360, தேசிய அவசர நிலை 352, அலுவலக மொழிகள்னா என்ன. சோ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்து ஒண்ணு இருக்கு. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைய செஞ்சிருப்பாங்க அந்த 1976ல. சோ அதனால இதை குறு அரசியல் அமைப்புன்னே சொல்றாங்க. அதாவது சின்ன அரசியல் அமைப்புன்னே சொல்றாங்க. எதைன்னு கேட்பாங்க? 42வது சட்ட திருத்தம். ஸோ இன்னைக்கு வீடியோல 10th பாலிட்டி, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இதை நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு புக்கை போய் வாசிச்சு விட்டுட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இதுக்கு மேல டெஸ்ட் பேஜ்ல சேர முடியுமான்னு கேட்டா சேர முடியும். கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. நீங்க டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணால் மட்டுமே போதுமானது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்ல இருக்கக்கூடிய அட்மின்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ யாருமே உரி பண்ண வேணாம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வராத நண்பர்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கவங்க எழுதிக்கல. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாதவங்க அதே மாதிரி தான். என்ன நம்பர் மட்டும் இருக்காது, மற்றபடி கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஷீட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ யாரும் ஒரி பண்ண வேணாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய 3 அதுக்கு முன்னாடி தனிமங்கள் சேர்மங்கள் தனிவெட்டி 6th ஸ்டாண்டர்ட் கூடிய வீடியோஸும் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி நேற்று கிளாஸ்ல என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா பாலிட்டியில 6th to 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூடிய பாலிட்டி கிளாஸஸ் எடுத்து போட்டிருந்தோம். அதையும் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.